பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? காலை தோறும் ஆண்டோடைய கிருபை புதிதாயிருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையும் அவர் புதிய கிருபை தருகிறார். அதனால இந்த நாளுக்கு உங்களுக்கு என்ன கிருபை வேணும்னு அவருக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை தந்து நம்மை நடத்துவார். ஏன்னா இந்த நாள்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும் நமக்கு தெரியாதுல்ல, அவருக்கு தெரியும். இந்த நாள்ல உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு கூட தெரியாது, அவருக்கு தெரியும். அவர் உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை நேசிக்கிறவர். அவர் அற்புதமாய் நடத்துவார். சரியா? ஒவ்வொரு நாளும் அவர் வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுறாருல. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு கவனிப்போமா? வேத புஸ்தகத்துல ஏசாயா 54 அதிகாரம் 4வது வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. அன்று சொல்றார், என் மகனே மகளே, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். ஏதோ ஒரு காரியத்துல நான் வெட்கப்பட்டுருவனோ அப்படின்னு நினைக்கிறீங்க. தோல்வி வந்துருமோ, எல்லாருக்கும் மத்தியில் வெட்கப்பட்டு போயிருவனோ, இதை நான் செய்யாம விட்டுட்டா, கடனை திருப்பி கொடுக்காம விட்டுட்டா வெட்கப்பட்டுருவனோ, நான் வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல எனக்கு வெட்கம் வந்துருமோ, இது நடக்கலன்னா எல்லாரும் என்ன பரிகாசம் பண்ணிடுவாங்களோ, கேள்வி கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வெட்கப்பட்டு போயிருவனோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. நீ வெட்கப்பட நான் இப்படி உன்னை விடுவேன். நான் இருக்கிறல்ல உனக்கு, உங்க அப்பா இருக்கிறல்ல, வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர் நானு. என்னால செய்யக்கூடாது என்ன இருக்குது? உனக்கு உன் பிரச்சனை பெருசு, உனக்கு உன்னுடைய தேவை பெருசு. ஆனா எனக்கு முன்னால உன் தேவைகள் ஒண்ணுமே இல்லை, உன் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. நான் அற்புதத்தை செய்கிற தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வெட்கப்பட விடுவாரா? விட மாட்டார். நாம் வெட்கப்படாமல் இருக்க அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமா, அவர் செய்கிற காரியம் நம்மளால சில சமயம் விளங்கி கொள்ள முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் பாருங்க, ஒரு சின்ன கடை வச்சு ஷாப் வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அவர் பிசினஸுக்காக பேங்க்ல லோன் வாங்கினார், கடன். அப்ப ஷூரிட்டி கொடுக்கணும்ல, அதனால தன்னுடைய வீட்டு பத்திரத்தை கொடுத்து கடன் வாங்கி இருந்தார். மாதம் மாதம் கரெக்டா கட்டிக்கிட்டே வந்தார். கொஞ்ச நாள்ல சில சமயம் பிசினஸ்ல கொஞ்சம் தாழ்வு நொடிவு ஏற்பட்டது. அதனால சில மாதம் அந்த வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை. இவருக்கு ரொம்ப மன கஷ்டம். ஆண்டவரிடத்துல ஜெபித்தார், என்னால வட்டியை கட்ட முடியல, என்ன எனி டைம் பேங்க்ல இருந்து வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயம். அப்போ கடை வச்சிருக்கிற எல்லாருக்கும் மத்தியில் வெட்கப்பட்டு போயிருவனோ, நாம விசுவாசிக்கிறேன், கடையில நம்முடைய வசனம் எல்லாம் வச்சிருக்கிறேன், நாம நம்புகிறேன். ஆனா இப்போ பேங்குக்கே போறது இல்லை. அவரு பேங்க் டிரான்சாக்சனே நிறுத்திட்டார். போன கேட்பாங்கல்ல, வட்டி கட்டல, பணம் கட்டல, என்ன பண்றீங்க நீ? நான் வெட்கப்பட்டு போயிருவேன்னு பயந்து இருந்தார். பயந்து என்னாவது பேங்க்ல இருந்து வந்துருவாங்களோன்னு பயந்து. ஒரு நாள் இந்த பேங்க்ல வேலை செய்கிற நண்பர் தற்செயலாக அந்த கடவுளியா போனோடனே வண்டியை நிறுத்திட்டு அவர் கேட்டார், என்ன பிரதர், நீங்க இப்ப பேங்க் பக்கமே வரல அப்படின்னு. இவர் கொஞ்சம் அப்படியே வெட்கப்பட்டவராக அப்படியே மழுப்பி பதில் சொன்னார். பரவாயில்லையே, உங்க லோன் எல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்களே அப்படின்னாரா. இவருக்கு ஒண்ணும் புரியல. லோனை முடிச்சிட்டேனா? ஆமா, உங்க அக்கௌண்ட் முடிஞ்சிட்ட, நான் தானே பாக்குறேன், எல்லா லோனையும் கட்டி முடிச்சிட்டீங்களே, பிறகு எதுக்கு, வாங்க இன்னொரு லோன் வேணாலும் வாங்கிக்கொள்ளுங்க அப்படின்றாரு. இவருக்கு ஒண்ணும் புரியல. நான் பணம் கட்டவும் இல்லை, பேங்க் பக்கம் போய் பல மாசம் ஆச்சு, நானே பயந்துட்டு வெட்கப்பட்டு போயிருவனோ, கடனை கொடுக்க முடியாம அவமானப்பட்டு போயிடுவோன்னு கலங்கிட்டு இருக்கேன். இப்படி சொல்றாரு நீ. அதனால இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி பேங்குக்கு போனார். போய் அந்த அக்கௌண்ட் எடுங்க, நான் இவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவன் பார்த்து, எல்லாம் கட்டி முடிச்சாச்சே, நீங்க ஒண்ணும் பணம் கட்ட வேண்டியது இல்லை. நான் கடனை கட்டலையே, நான் வட்டியே கட்டல, அப்புறம் எப்படி கடனை திருப்பி கொடுத்திருப்பேன் அப்படின்னு யோசித்து பாக்குறாரு. இல்ல, உங்க அக்கௌண்ட் க்ளோஸ். கட்ட யாரு கட்டினது? உங்க பேர்ல பணம் வந்தாச்சு, கட்டியாச்சு, லோன் க்ளோஸ். அவர் சொன்னார், பிரதர், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது யார் அந்த பணத்தை கட்டினாங்க, எப்படி அந்த கடன் முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது.
இட்ஸ் எ மிராக்கிள், அற்புதம். ஆண்டவர் என்னை வெட்கப்பட விடல. என்ன நடந்ததுன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், ஒரு அற்புதம் நடந்திருக்குது. எனக்காக இயேசு அற்புதம் செய்த கடனை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்று. இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை கூட அவர் செய்ய முடியும். அது எப்படி நடந்ததுன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் செய்வார். விசுவாசிங்க. நான் உன்னை எப்படி வெட்கப்பட விடுவேன்? நீ என் பிள்ளை, என்னை நோக்கி ஜெபிக்கிற, என்னை சார்ந்து நிற்கிற, என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ற, நான் எப்படி உன்னை வெட்கப்பட விடுவேன்? அப்ப நீங்க எப்பவுமே இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அவரை விசுவாசித்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உங்களை வெட்கப்பட விட மாட்டார். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நீர் வெட்கப்பட விட மாட்டீர். நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளையா உமக்கு பிரியமானபடி வாழ நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது, விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.